த்ரீ பிஹெச்கே சரத்குமார், சித்தார்த், தேவயானி, சரித்ரா, மீத்து ரகுநாத் நடித்த இந்த படத்தை ஸ்ரீ கணேஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வீடு வாங்கறதுக்கு என்னென்ன கஷ்டப்படுவாங்கங்கிற விஷயத்தை பேஸ் பண்ணி வந்திருக்க படம். இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த படத்துடைய கதை மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஈஸிலி ரிலேட்டபிளாக இருக்கும். ஏன்னா வீடுங்கிறது ஒரு கனவு, அந்த கனவை நோக்கி எல்லாரும் பயணிச்சுட்டு தான் இருப்பாங்க. அதில் நடக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே எல்லாருக்கும் ஒரு படிப்பினையாகவும் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். அதை நோக்கி இந்த படம் பயணிச்சுட்டு இருக்கனால இந்த படம் ஈஸிலி ரிலேட்டபிளாக இருக்கும். ஆக்டிங்காக சித்தார்த், சரத்குமார், மீதா ரகுநாத், சைத்ரா எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாலும் மீதா ரகுநாத்தோட கேரக்டர் ரைட்டிங்கும் சைத்ராவோட கேரக்டர் ரைட்டிங் நல்லா இருந்துச்சு. மீதா ரகுநாத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருந்துச்சு, சைத்ராவுக்கு அதிகமான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லை. இவங்க எல்லாருமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. தேவயானிக்கு இந்த படத்தில் அதிகமான ஸ்கோப் இல்லாத மாதிரி தெரிஞ்சுது. இந்த படத்தோட மியூசிக் அம்ரித் ராம்நாத் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்தார். இந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் நிறைய இடத்துல சூப்பராக இருந்துச்சு. படத்துடைய சினிமாட்டோகிராஃபியும் மிடில் கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துடைய மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னா இதோடைய ஸ்க்ரீன் பிளே. இந்த படம் 2 மணி நேரம் 19 நிமிஷம் தான் ஓடினாலும் இந்த படத்தில் இருக்கிற சீன்ஸ் நம்மளை ரொம்ப நேரம் படம் பார்த்த ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சு. ஏன்னா இந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஸ்லோவாகவும் நிறைய சீன்ஸில் லேகிங்காகவும் ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் நிறைய இருந்துச்சு. ஒவ்வொரு தடவையும் அவங்க பணம் கிடச்சி வீடு கட்ட போகும்போதெல்லாம் நமக்கு இந்த இடத்துல இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்டபிளாக இருந்துச்சு ஸ்க்ரீன் பிளே. அது எல்லாமே நமக்கு நினச்ச மாதிரி இருந்ததுனாலையோ என்னமோ அந்த படம் நமக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே போரிங்காக ஆரம்பிச்சிச்சு. ஆரம்பத்தில் சரத்குமாரோட இன்டென்ஷன்ஸ் எல்லாமே குட்டாகவே இருந்த மாதிரி காட்டியிருந்தாலும் அது டுவர்ட்ஸ் த எண்ட் அது தப்புங்கிற மாதிரி காட்டினது அவ்வளோவா பிடித்தமாக இல்லை. இந்த படம் நீங்கள் பார்க்கணுன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் பார்க்கலாம். இந்த படத்துடைய டைரக்டர் ஸ்ரீ கணேஷ் இதுக்கு முன்னாடி 8 தோட்டாக்கள் அப்படிங்கிற படத்தையும் குருதியாட்டம் அப்படிங்கிற படத்தையும் டைரக்ட் பண்ணியிருந்தார். அதில் 8 தோட்டாக்கள் ஒரு ஸ்லீப்பர் ஹிட். உங்களுக்கு பொறுமை இருந்தால் இந்த படத்தை ஒரு தடவை ரசித்து பார்க்கலாம்.